Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா பாலும் பழமும் 2025ல தமிழ் டப்ல சைனா ப்ளே ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆயிருக்க ரொமான்டிக்கல் காமெடி டிராமா மூவி. 2024ல மலையாளம்ல ரிலீஸ் ஆன மூவி. இந்த மூவில மீரா ஜாஸ்மின், அஸ்வின் ஜோஸ்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோ ஹீரோயின் பாத்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, ஃபேஸ்புக்லயே காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அங்கதான் கதையில ட்விஸ்ட்ங்கிற மாதிரி நம்ம கதையோட ஹீரோயின் அம்மாக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால 33 வயசு இருக்குன்னு கல்யாணம் பண்ணிக்காம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கதையோட ஹீரோக்கு 23 வயசு தான் ஆயிருந்தாலும் செட்டிலான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருக்கலாம்னு ஃப்ரெண்டு பேச்சை கேட்டு ஆசைப்பட்டு ஃபேஸ்புக்ல 5 வயசு அதிகமா போட்டு 28 வயசு பையன் மாதிரி போர்ட்ரேட் பண்ணி காமிக்க, ஹீரோயின் 28 வயசு பொண்ணு மாதிரி போட்டோவை மாத்தி போட்டு ஃபேஸ்புக்ல பேசி காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காதல் கலாட்டா என்னங்கிறத சொசைட்டிக்கு சூப்பரான மெச்சூர்டு லவ் மெசேஜா கொடுக்கணும்னு டைரக்டர் நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காரு. தமிழ் டப்பிங் லிப்சிங் கூட ப்ராப்பரா நீட்டா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ்ல குறை சொல்ல முடியாத அளவுக்கு எஃபோர்ட் போட்டு எல்லாருமே நீட்டா நடிச்சிருந்தாலும் மீரா ஜாஸ்மினோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருந்துச்சு. ரொம்ப லாங் கேப்க்கு அப்புறம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல நல்லாவே ஷைன் ஆயிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் சிம்பிளான காமெடி டிராமா தான், ரொம்ப ப்ரெடிக்டபிளா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு டோன்ல தான் கொண்டு போயிருந்தாங்க. இவங்க சொல்ல நினைச்ச மெசேஜ் கிளைமேக்ஸ்ல நீட்டா எமோஷனலா டச்சிங்கா தான் இருந்துச்சு. பட் அந்த டிராமா படத்துக்கு பத்தலைங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். படம் 2 மணி நேரத்துக்குள்ள இருந்தாலும் கமர்ஷியல் காமெடி டிராமா எல்லாமே இருந்தாலும் எமோஷன்ஸ் பெருசா பேசப்படல. ஸ்கிரீன் பே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வாட்சபிளா டீசென்ட்டா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் மட்டும் நீட்டா என் பண்ணதுனால ஓவராலா ஒரு குட் காமெடி மலையாளம் டிராமா மூவி ஸ்டைல்ல தான் எடுத்து பிரசென்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சாங்ஸ் எல்லாமே ஓகேஷனா டோன்ல சிம்பிளா தான் இருந்துச்சு. படம் 1 மீட்டர் கம்மியா இருந்தாலும் கிரிஞ்சு காமெடின்னு சொல்லி படம் பல இடத்துல அடி வாங்கியிருக்கும். இப்பவுமே படத்துல காமெடி ஆன் அண்ட் ஆஃபா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 100க்கு 50% ஆஃப் காமெடி மட்டும்தான் சிச்சுவேஷனலா டிராமாவா எமோஷனலா மெசேஜோட சேர்த்து பேசினதுனால சீன்ஸோட பிளெண்ட் பண்ணி பிரசென்ட் பண்ணதுனால வாய்ட்டு கண்டிப்பா சிரிச்சு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ண முடியும். வீக்கெண்டுக்கு போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த பாலும் பழமும் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 5.6 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, முன்னாடி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you on, love you all.